இது நம்ம சேனல் டிகே குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சப்பாத்தி சில்லி. சப்பாத்தி இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கடையில் வாங்க சில்லி புரோட்டா மாதிரி சில்லி சப்பாத்தி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்பாத்தியை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடமிளகாயை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். கருவேப்பிலை சிறிதளவு. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயத்தை மீடியமாக வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணி வதக்குங்க. பச்சை மிளகாயை ஆட் பண்ணி வதக்குங்க. குடமிளகாய் ஆட் பண்ணுங்க. உப்பு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். கறி மசால் தூள் 1 ஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. கரம் மசால் தூள் 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். கட் பண்ணி வச்சு சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ரெட் கலரில் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளுடைய சில்லி சப்பாத்தி ரெடி. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மறக்காமல் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.